கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அழகான வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் துக்கத்தில் மரித்து போயிருப்போம் என்று எத்தனையோ வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய உள்ளத்தில் கவலைகள் பெருகுகையில், என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், இன்னும் சொல்ல போனால் அநேக காரியங்களை நினைத்து நினைத்து நான் அதிகம் யோசித்து அதை குறித்தே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கும் போது ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அநேக நேரத்தில் நானே ஆறுதலடைய முயற்சித்தும் கூட தோற்று போகிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் உம்முடைய ஆறுதல் தான் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உம்முடைய ஆறுதல் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. உம்முடைய ஆறுதல் தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. ஒருவேளை உம்முடைய ஆறுதல் இல்லை என்று இருக்குமானால் நான் என்னவாவேன் என்று தெரியாத அளவிற்கு அநேக யோசனைகள் என்னிடத்தில் உண்டு. ஆனால் உம்முடைய ஆறுதலே என்னை தேற்றுகிறது என்று இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும் போது, துவண்டு போயிருக்கும் போது, நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கும் போது, நான் அநேக காரியங்களை விரும்புகிறேன், ஒன்றும் எனக்கு நடக்கவில்லையே, கர்த்தர் எனக்கு இதை செய்வாரா, நான் எவ்வளவோ முயற்சித்தேன், எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போன வேளையில் உபவாசித்து நான் உபவாசித்ததற்கான பதில் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே, எப்பொழுது என் நிலை மாறும், எப்பொழுது என் சூழல் மாறும் என்று எதிர்பார்த்து இந்த நாளில் மாறிவிடும், இந்த மாதத்திற்குள்ளாய் மாறிவிடும் என்று அநேக காரியங்களை சிந்தித்து சோர்ந்து போன நிலையில் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அல்லவா உங்களை தேற்றினது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனை முறை அவருடைய வார்த்தை வேதத்தின் மூலமாகவும் மனுஷர்களிடத்தில் இருந்தும் எத்தனை முறை உங்களை தேற்றி இருக்கிறது. சுக்கு நூறாய் உடைந்து போன போதெல்லாம் அவருடைய வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி உடைந்த எல்லா காயங்களையும் ஆற்றினதே. நீங்கள் காயப்பட்டு கலங்கி நின்ற போது, ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்த்த போது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை அல்லவா அநேக முறை நம் கரத்தை பிடித்து நடத்தினது. இப்படி ஒவ்வொரு சூழலிலும் அவருடைய வார்த்தை என்னும் ஆறுதல் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி இருக்கிறது. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே சோர்ந்து போகாமல் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.